அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலே கிச்சன் பக்கமே போக மாட்டேங்க. சமையல் வேலை எல்லாமே அம்மாவே பார்த்துக்குவாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா, வீடு கூட்டுறது, வாசல் கூட்டுறது அந்த மாதிரி வேலை எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். நேற்று சாயங்காலம் வாசலெல்லாம் கூட்டி வாசலுக்கு எல்லாமே தண்ணி ஓட்டு விட்டாச்சு. அப்பா மாட்டில் பால் கறந்துட்டு இருந்தாங்க. எப்போவுமே பால் கறவை முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பாலில் காப்பி போட்டு குடிச்சிடுவோம். அப்புறம் இந்த கோழி வளர்த்துனா சரி, காலையிலேயே சாயங்காலம் அதுக்கு ஒரு ஆள் கரெக்டாக வேணுங்க. நம்ம தோப்பில் ரவுண்டு பறிக்கிறதும் இல்லாமல் பக்கத்து தோட்டத்துக்கும் போயிரு. அதனால ஒரு ஆள் முடுக்கிட்டே இருக்கணும் காலையிலேயே சாயங்காலம். அதையும் முடுக்கிட்டு ஆத்தா பார்த்தீங்கன்னா தக்காளி காட்டில் களை வெட்டிட்டு இருந்தாங்க. அம்மாவும் போனாங்க. சரி இருமா நானும் வரேன்னு சொல்லிட்டு தக்காளி காட்டு களை வெட்டுறதுக்கு போயாச்சு. எனக்கு தோட்டத்து வேலையிலேயே பிடிக்காத வேலைன்னா இந்த களை வெட்டுற வேலை தாங்க. ஒரு 5 நிமிஷம் குமிஞ்சு வெட்டுனா 10 நிமிஷம் உட்காந்துட்டு தான் வெட்டுவேன். ஏன்னா அவ்வளோ முதுகு வலி இருக்கும். எப்படித்தான் இப்படி வெட்டுறீங்களோ சாமி அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். அது எங்கள் ஆத்தாலாம் பார்த்தீங்கன்னா அசராமல் குமிஞ்சு செஞ்சுட்டே இருக்கும். தக்காளி காடு பார்த்தீங்கன்னா 4வது களை வெட்டிட்டு இருக்கிறாங்க. தக்காளி செடியிலேயே அப்படியே ஒரு சில பிஞ்சு விடுறக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோதான். என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.